ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி சூப்பரான ஒரு சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குங்க. செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்குங்க. இது தாங்க இவங்களுக்கு ரொம்ப மெயினே வந்து, ஏன்னா நம்ம பாசிப்பருப்பில் செய்யும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார். நம்ம தோரம் பருப்புலையும் செய்யலாம், இருந்தாலும் வந்து பாசிப்பருப்பில் செய்யும்போது டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க. ஏன்னா இட்லி தோசைக்கெல்லாம் பாசிப்பருப்பு ரொம்ப இடத்ததாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது ஒரு 3 தக்காளி, ஒரு முழு பூண்டு, வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா பெரிய வெங்காயமே சேர்த்துக்கோங்க. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து சின்ன வெங்காயம் விலை ஜாஸ்திங்க, ஒரு கேஜி 100 ரூபா, ஒன்றும் வாங்கவே முடியல. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வந்து பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு இது மட்டும் சேர்த்துட்டு அது ஒரு 10 நிமிஷம் வேகப்பட்டு நம்ம வந்து முருங்கைக்காயை வந்து நல்லா அலசிட்டு அவங்களையும் வந்து நல்லா வெட்டுன்னு வெட்டி வந்து இதிலே வந்து சேர்த்துடலாம். ஏன்னா எல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா முருங்கைக்காயில் வந்து உப்பு, காரம் எல்லாமே ஊறி வந்துடுங்க. அதிலே வெந்து கிடச்சிரும். காயில் வந்து நல்லா ஏறி வந்துடும் நம்மளுக்கு. அதனுடைய டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கடைஞ்சிட்டு அதுக்கு பிறகு காயை போட்டு திருப்புன்னு வேக வைக்குவாங்க. அது வந்து 2 டைம் நம்மளுக்கு வேலைங்க. இந்த மாதிரி செய்யும்போது குயிக்காக வந்து முடிஞ்சிருங்க. பாருங்கள், காய் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. பருப்பு பார்த்திங்கன்னா இன்னும் வேகவே இல்லை. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், பாதி அளவு கூட வேகலை. ஏன்னா இப்படி பருப்பு வந்து சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வந்து காயும் வந்து வெட்டுன்னு வெட்டி இவங்களை தூக்கி போட்டிங்கன்னா இவங்க வந்து நல்லா வந்து எல்லாமே ஒட்டுக்காக வெந்து வந்துடுவாங்க. வெந்து வந்த பிறகு நம்ம காயை மட்டும் எடுத்து வச்சுட்டு பருப்பை வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு வேலைக்கு போகிறவங்களும் நல்லா சூப்பரான ஒரு டிப்ஸாக கூட இருக்கலாம் இது. இப்போ பாருங்கள், நம்ம இது கூட வந்து காயை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள் இது 3மே வந்து சேர்த்துடலாம். நம்ம இப்படி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதனுடைய காயில் வந்து நல்லா வந்து அந்த காரம், உப்பு எல்லாமே வந்து ஏறிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு வந்து தேவைக்கேற்ப, மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாற்ப நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணால் நீங்கள் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். வேறு எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லைங்க. இப்போதைக்கு இது மட்டும் போதும். இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கிளறி விட்டுட்டு இவங்களை வந்து அப்படியே வேக விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தாங்க பிடிக்கும். சில பேர் வந்து குக்கரில் வைப்பாங்க. நான் வந்து குக்கர்லாம் வைக்க மாட்டேன், எப்பயுமே தனியாக பாத்திரத்தில் தான் வைப்பேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பருப்பு வெந்து வந்துட்டாங்க. காயும் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. காயில் பார்த்திங்கன்னா உப்பு, காரம் சூப்பராக ஏறி இருக்குது. ஏன்னா இப்படி இருக்கும்போது தாங்க அந்த காய் சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பருப்பு கடைஞ்சிட்டு அதுக்கு பிறகு வந்து போட்டிங்கன்னா அதுவும் நல்லா இருக்காது. பாருங்கள், இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அடுப்பு வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. காய் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஒரு சிலர் வந்து யோசிப்பீங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா காய் ஃபுல்லாக மேலே தான் நிற்குங்க. அந்த காய் மேலே பாருங்கள் இப்போ எப்படி நிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா கரண்டியால் வந்து அப்படியே காயை மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சிடுறோங்க. தனியாக வச்சுட்டு பருப்பை மட்டும் கடைஞ்சி எடுத்துடலாம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக வந்து செய்கிறது தான் இது. ஒரு சிலர் வந்து காயை வந்து வதக்கிட்டு அதுக்கு மேலே வந்து பருப்பை கடைஞ்சி ஊற்றுவாங்க. அது ஒரு டேஸ்ட் வந்து தனியாக இருங்க. இது வந்து அர்ஜெண்ட்டாக வந்து வேலைக்கு போகிறவங்க வந்து குயிக்காக வந்து செய்கிறது தாங்க இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு காய் ஃபுல்லாகவே மேலே இருக்குது. நம்ம இதே போல் காய் எல்லாமே வந்து கரண்டியால் வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம பருப்பை வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து காயை மட்டும் எடுத்தாச்சு தண்ணியிலிருந்து. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு பருப்பு வந்து கடைஞ்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தான், ஆனால் நல்லாயிருக்கும். பாருங்கள், கடைஞ்சியும் ஆச்சு. இப்போ வந்து காயும் அதுவும் சேர்த்தாச்சு. இது வந்து அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதையும் வந்து செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த சாம்பாருக்கு வந்து இன்னும் டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு 2 வந்து வரமிளகாய். இப்போ வந்து தாளிப்புக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இவங்க வந்து நல்லா வெடித்து வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாமே வந்து ஒட்டுக்காக சேர்த்துக்கோங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் ஒட்டுக்காகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதங்கி வந்தால் போதுங்க. இது வந்து அதிகமாக வதங்கணும் அப்படின்லாம் இல்லைங்க. நம்ம சாம்பார் வந்து இட்லி, தோசையோடு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் வந்து வாயில் கடிப்படும் போது சூப்பராக இருக்குங்க. நம்ம இட்லி, தோசைக்கு வந்து இது போல் வந்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் சரி, வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கி வந்தால் போதும். பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கினா போதிக்கும். இப்போ வந்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்க சாம்பாரை வந்து இதோடு வந்து சேர்த்துடலாம். இப்படி சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், உப்பு, காரம் வந்து பார்த்துக்கோங்க. உப்பு வந்து கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு கொதி வந்தால் போதும். இப்படி எப்பயுமே வந்து சாம்பார் செய்யும்போது பருப்பு சாம்பார் வந்து இது போல் செஞ்சுட்டு ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் வந்து தாளிச்சிட்டு எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து சாம்பார் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து சாம்பார் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து இட்லி தோசை சாதத்தோடு சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். காலையில் வேலைக்கு போகிறவங்க சரி, காலையில் இட்லிக்கு தனியாக சாம்பார், மதியம் சாதத்துக்கு தனியாக சாம்பார் அந்த மாதிரி வச்சுட்டு 2 நேரம் ஆயிரும். ஆனால் ஒரே சாம்பாரை வந்து 2த்துக்கும் பயன்படுத்திக்கலாம். இது போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு அப்படியே வந்து எடுத்து வச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.